தன்னை அறிதலும் சுய உணர்தல் கர்ம யோகமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஆன்மீக பாதைகள். கர்ம யோகம் என்பது செயல்களின் மூலம் மன தூய்மை பெற்று அதன் வழியாக தன்னை அறியும் ஞானத்தை அடையும் ஒரு வழியாகும். இதன் முக்கிய அம்சங்கள்: நிஷ்காம கர்மம், தன்னலமற்ற செயல். செய்யும் செயலின் பயனை எதிர்பார்க்காமல் கடமையை மட்டும் செய்வது கர்ம யோகத்தின் அடிப்படை. இது அகங்காரத்தை, முனைப்பு அழித்து மனத்தை தூய்மைப்படுத்துகிறது. தன்னை அறிதலுக்கான வழி ஆத்மா ஜனானா. தூய்மையான மனதில்தான் தான் யார் என்ற சுய அறிவு, செல்ஃப் நாலேஜ் உதிக்கும். அழுக்கு படிந்த கண்ணாடி பிம்பத்தை சரியாக காட்டாது என்பது போல அசுத்தமான மனம் ஆன்மாவை அறிய தடையாக இருக்கும். கர்மயோகம் இந்த தடைகளை நீக்குகிறது. விழிப்புணர்வுடன் செயல்படுதல். கர்மயோகம் என்பது ஒரு செயலில் முழு கவனத்தையும் செலுத்துவதாகும். ஒரு கலைஞன் ஓவியம் வரையும் போது தன்னை மறந்து அதில் கரைவது போல ஒவ்வொரு செயலையும் விழிப்புணர்வுடன் செய்யும் போது அது தியானமாக மாறுகிறது. பகவத்கீதையின் போதனை. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கர்ம யோகத்தை போதித்ததன் மூலம் உலகியல் செயல்களை செய்து கொண்டே ஆன்மீக உயர்வை அடைய முடியும் என்பதை விளக்கினார். செயலே வழி என்பது யோகத்தை அடைய விரும்புபவர்களுக்கு அடிப்படை. பற்றின்மை. செயல்களின் விளைவுகளில் பற்று வைக்காமல் இருப்பது மன அழுத்தத்தை குறைத்து அமைதியை தருகிறது. இந்த அமைதியான நிலை ஒருவரை ஆழ்ந்த சுய சிந்தனைக்கும் அதன் மூலம் தன்னை தெரிந்து கொள்ளவும் வழிநடத்துகிறது. சுருக்கமாகச் சொன்னால், கர்ம யோகம் என்பது கருவி, தன்னை அறிதல் என்பது இலக்கு. பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்வதன் மூலம் மனம் தூய்மையாகி இறுதியில் மனிதன் தன் உண்மையான இயல்பை, ஆன்மாவை உணர்கிறான். இந்த தலைப்பில் உங்களுக்கு ஏதேனும் குறிப்பிட்ட புத்தகங்கள் அல்லது நடைமுறை பயிற்சிகள் பற்றி தெரிய வேண்டுமா? நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்றும் உங்கள் பாபாஜி கோபாலகிருஷ்ணன். Stay happy. Stay blessed. Stay abundant.